இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இனிய காலை வாழ்த்துக்களும் மற்றும் ஜெபங்களும். இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உறவுகள், தோழமைகளை தாண்டி நம் மனதையும் வாழ்வையும் செயற்கை நுண்ணறிவும் சமூக வலைத்தளமும் அதிகம் நம்மை ஆட்கொண்டுள்ளது என்பது நாம் யாரும் மறுக்க முடியாத உண்மை. சில தேவைக்கு மனிதர்களை விட வலைத்தளத்தை அதிகம் நாடுகின்றோம். அதனால் நம் உடன் வாழ்பவர்களை மட்டுமல்ல, நம்மை உருவாக்கி உலகில் வாழ்வித்துக் கொண்டிருக்கும் படைப்பின் தேவனையும் மறந்து விடுகின்றோம். இந்த இயந்திர வாழ்க்கையில் சற்றே மாற்றம் கொணர திரு அவை நமக்கு மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம் என்னும் தவக்காலத்தை நமக்கு தந்துள்ளது. அந்த காலத்திற்குள் ஓரிரு நாட்களில் அடியெடுத்து வைக்கும்போது நாம் நம்மை படைத்தவரின் மேல் மாறாத, மங்காத, மறுவில்லாத நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வைத்து நாம் ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் நிச்சயம் அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை நம்மில் உருவாக்க வேண்டும். புனித யாக்கோபு தன் மடலில் முதல் அதிகாரத்தில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும்போது சோதனைகள் வரும், அதனால் மன உறுதி ஏற்படும். இது நம் நிறைவான செயல்களால் விளங்கட்டும். ஒருவேளை நமக்கு ஞானம் குறைவாக உள்ளதென கருதினால் நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் கேட்டால் நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார். அவரின் விருப்பமின்றி எதுவும் இவ்வுலகில் நடைபெறாது. எனவே அத்தகு வல்லமை உள்ள தேவனிடம் நாம் நம்பிக்கையோடு பேசுவோம். மனித கைகளால் உருவான சமூக வலைதளத்தின் மீதும் செயற்கை நுண்ணறிவு மீதும் நேரங்களை செலவிடுவதை தவிர்த்து நம்மை உருவாக்கியவரின் மீது ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையில் நாம் வேரூன்றி இருக்கும்போது பரிசேயர்களைப் போல அடையாளங்களை எதிர்பார்க்காமல் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை மட்டும் வேரூன்ற முயற்சிப்போம். நாம் நாளை மறுநாள் துவங்கும் அருளின் காலம் நமக்கு துணையாயிருக்கும். இன்னும் நற்சிந்தனைகளை கொண்டவர்களாய் நம்மையே நாம் தயாரிப்போம். இந்த தவ அருளின் காலம் நாம் இயேசுவில் இணைகின்ற, அவர் அன்பில் இணைய, அவரோடு பயணிக்க, பாடுகளை ஏற்க தகுந்த காலம். எனவே நாம் அனைவரும் கெத்சமனி தோட்டத்தில் இயேசுவோடு பாடுகளை தாங்க நம்மை நாம் உருவாக்குவோம். இன்று நாள் முழுவதும் இயேசுவே என் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் என்னும் சிறு ஜெபத்தை அடிக்கடி சொல்வோம். இறை நம்பிக்கையில் நம்மை அர்ப்பணிப்போம், ஆழப்படுவோம், ஆன்மீகத்தில் வளர்வோம்.